ஓகே, வெல்கம் பேக் டு எக்ஸ்ப்ளோர். நம்ம சேனலுக்கு உங்களை யாரை பார்த்து இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் டைட்டில் வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இப்போது இந்த 2024 பார்த்தீங்கன்னா பெரிய படம் அப்படின்ட்டு சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா 1-2 மட்டும்தான் வந்திருக்கு. பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை 12 அன்னைக்கு வந்து இந்தியன் 2 வரப்போகுது. அதை பற்றியான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த ட்ரைலர் ரியாக்ஷன் ஆனஸ்ட்டாக நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணால் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஃபஸ்ட்டு சொல்லணும் பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 பற்றி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ஃபஸ்ட்டு டேரக்டர் சங்கர் உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் அதில் மெயின் கேஸ்ட்டாக வந்து கமலஹாசன் தான் பண்ணுறாரு. இப்போ இந்தியன் 2ல் வந்து நிறைய பேர் கேஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. சித்தார்த், ராகுல் பிரீத் சிங், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து செலிபிரிட்டிஸ் வந்து உள்ளே இருக்காங்க. அதுக்கு மெயினாக முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த படம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு பார்த்தீங்கன்னா 2019 தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஜனவரி 18 அன்றைக்கி தான் வந்து இந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ வந்து மார்ச் 25 தான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஒரு கேல்குலேட் பண்ணி பார்த்தா 5 இயர்ஸ் இந்த மூவிக்காக ஸ்பெண்ட் பண்ணி இந்த மூவி வந்து இது பண்ணி லாக்டவுனுக்கு முன்னாடி, கோவிடுக்கெலாம் முன்னாடி இந்த மூவி வந்து ஸ்டார்ட் ஆகி கோவிட்லாம் வந்தது அப்படி இப்படி தள்ளி வந்து இப்போ 2024 வந்து ஃபைனல் பண்ணிட்டாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்தியன் 1 ஃபஸ்ட்டு எப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1996. ஆல்மோஸ்ட் அதுவும் பார்த்தீங்கன்னா 28 இயர்ஸ் இப்போ கேல்குலேட் பண்ணால் அந்த ரேஞ்சிலேருந்து இப்போ 28 இயர்ஸ் கழித்து இப்போ வந்து வேறு ஒரு அவதாரத்தில் வந்திருக்கு. ஏன்னா ஆக்சுவலாக வந்து ட்ரைலர் பார்த்ததுனால நான் அப்படி சொல்கிறேன். பயங்கர கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. நவம்பர் வந்து 2023 வந்து ஒரு ஒரு டீசர் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த ட்ரைலரை பார்க்க ஒரு மாதிரி ரொம்ப பியூர் கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. பெரிய படம் வந்தே ரொம்ப நாள் ஆச்சு. அதுலேருந்து இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை 25 இந்த மந்தில் வந்து அதுதான் ஜூலை 12 வந்து வரப்போகுது. எல்லோரும் பார்ப்போம். ஓகே, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணால் ட்ரெய்லரை பார்த்துலாமே வாங்க. ட்ரெய்லர் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா நிறைய நாட்டை பற்றி மட்டும்தான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் ஹைலைட்டாக வந்து சொல்லியிருக்காங்க. பட் அது ரொம்பவே நல்லாயிருக்கு. அதில் கமல்ஹாசன் கேரக்டர் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக இந்தியன் 1லேயே தெரிஞ்சிருக்கும். இந்தியன் 2ல் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர், அந்த நேதாஜி வேல நம்ம போகிற மாதிரி காந்தி வழியில் நீங்கள் போங்க, நேதாஜி வழியில் நான் போகிறேன்ற மாதிரி சொல்லுவாங்க. லஞ்சத்துக்கு எதிராக ஒரு தப்புக்கு எதிராக வந்து இவர் வந்து போராடுறாரு. பட் அது வந்து ஆக்ஷன் மூலிமா போராடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் அந்த பேஸ் கான்செப்டாக இருக்குது. இதை தாண்டி தான் அப்படியே படம் வந்து நகரும். நம்ம உங்களுக்கு அங்கே சின்ன ஸ்க்ரீனில் நான் போகிறேன். லைக்கா ப்ரொடக்ஷன், சுபாஷ் கரன் செஞ்சுட்டே இருக்க போகிறான். பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 250 crores தெரியுது. ஒரு துரும்ப கூட கிள்ளி போடுறது இல்ல. ஜஸ்ட் வாக்கிங் டாக்ஸ். எல்லாரையும் கடிச்சு கொதற ஒரு ஹண்டிங் டாக் வரணும். ஹண்டிங் யாரா இருக்கா? இருந்தாரு சேனாதிபதி இந்தியன்ஸ் நேம் சேனாபதி. வாவ், ஃப்ரீடம் ஃபைட்டர். செம்மையாக காமிச்சிருக்காங்க அவரை. என்ன கர்மம் சார் இது? கர்மம் இல்லை, வர்மம். அது கூஸ் பம்ப்ஸாக இருக்குதுங்க. அந்த பிஜிஎம் அனிருத் வச்சு செஞ்சிருக்காரு. ராகுல் பிரீத் சிங் ஆக்சுவலாக கமல்ஹாசன் கெட்ட பேர் லெவலில். எஸ்.ஜே. சூர்யா வேற. படம் எங்கேயோ போகுது. சேனாபதி பேசாம இவனை ஆன்டி இந்தியன் அறிவிச்சிடலாமா? சின்ன வயசுல நேர்மை தவறக்கூடாது, பொய் சொன்னாங்க, திருடாங்க, நீங்க தானே சொல்லி தந்தீங்க. வளர்ந்தப்ப இதுல செஞ்சாதான் வாழ முடியும்னு சொல்றீங்க. அனிரோ நேதாஜி வழியில் நான் செம்மையாக வச்சிருக்காங்க கேரக்டர். ரைட்டர் டைரக்டர் சங்கர். இந்தியன் 2. ஓகே,
ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலா ஒரு விஷயத்த நம்ம பண்ணா, நம்மள பீட் பண்ண இன்னொருத்தவங்க வருவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? பட் ஆனா இவரு பண்ற ஆக்ட்டுக்கும், இவரு பண்ற விஷயத்துக்கும் இவரு மட்டும் தான் அப்படின்னா. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் நான் அடுத்த சூப்பர் ஸ்டார் நான் தான், அடுத்த சூப்பர் ஸ்டார் நான் தான்ட்டு நெறைய பேர் நெறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. ஆனா யாராச்சும் அடுத்த உலக நாயகன் நான் தான் சொல்லியிருக்காங்களா? ஏன்னா அவர் பண்ண விஷயம் அந்த லெவல்ல இருக்குது. இந்தியன் 2 படம் அந்த லெவல்ல தான் இருக்க போகுது. அத பத்தி நம்ம பேசுறத விட படம் பேசும். ஜூலை 12th அன்னைக்கு படம் பேசும். இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் வேற லெவல் கூஸ் பம்ப்ஸா இருக்குது. ஆக்சுவலா இந்த படத்துக்கு முன்னாடி லைக்காக்கும் ஷங்கருக்கும் நெறைய ஒரு ப்ராப்ளம் மணி விஷயமா நெறைய ப்ராப்ளம் வந்து படமே ட்ராப் ஆகுதுன்னு தான் நெறைய வந்து இந்த 5 இயர்ஸ் கேப்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இஷ்யூலாம் கிளியர் பண்ணி ஃபைனலா ஒரு வழியா 2024 ஜூலை 12th அன்னைக்கு வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. ஓகே, இந்த படம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஃப்ரீடம் ஃபைட்டர் வந்து மென்ஷன் பண்ணி கமல்ஹாசன் கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலா இதில் ஒரு இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இறந்த ஆக்டர் 2, 3 பேர் நெறைய பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, விவேக் இருக்காரு, மனோபாலா இவங்கலாம் இருக்காங்க. பட் இவங்களோட டப்பிங்லாம் எப்படி முடிச்சாங்க என்னன்னு தெரியல. ஏன்னா 2019 ஆரம்பிச்சு விவேக் வந்து 2021 இறந்தாரு. இந்த கேப்ல வந்து எப்படி என்ன பண்ணாங்கன்னு தெரியல. படம் பார்க்கும்போது தான் நம்மளுக்கே ஒரு கிளியர் வரும். மனோபாலா கூட அவர் கூட இறந்துட்டாரு. அப்போ அவர் டப்பிங் பண்ணல. பட் ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களோட பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப். டாடா பை பை.